அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. நேத்து நாம தான் ரொம்ப கோபமா பேசணும். இவங்கிட்ட சாரி கேட்கலாம் நினைச்சு வந்தா சிரிக்கிறான். ஒருவேளை நம்ம மேல கோபம் எதுவும் இல்லையோ? இல்லாட்டி நாம நேத்து திட்டினதுனால நம்ம கிட்ட இனிமே சிரிச்சு சந்தோஷமா பேசுவோம் நினைச்சிட்டானோ? என்னவா இருக்கும்? பேச்சு கொடுக்கலாமா? கொடுப்போம். நாம பேசாம யார் பேசுவா இவங்கிட்ட? என்ன ராம், என்ன வெச்ச கண்ணை எடுக்காம பாக்குற? அதெல்லாம் எடுக்க முடியாதுமா. அது எப்படி எடுக்க முடியும்? கண்ணு வெச்ச இடத்துல அப்படியே தானே இருக்கும். இப்ப எதுக்கு பல்ல காமிச்சிட்டு இருக்க? அது இன்னைக்கு நீ சாரி கட்டி இருக்க. சேலையா? நான் சேலை கட்டி இருக்கிறதுக்கும் நீ பல்ல காமிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல சேலையில ரொம்ப அழகா இருக்கியே. அதுக்காக இப்பெல்லாம் சிரிச்சு உனக்கு கரெக்ட் பண்ணலாம் தான். என்னது கரெக்ட் பண்ண போறியா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. தெரியலமா, உன்னை இப்படி சேலையில பார்த்ததுல இருந்து கொஞ்சம் லூஸா தான் சுத்துறேன். எப்போ லூசு முத்த போதும் தெரியல. இங்க பாரு, இப்ப இப்படி பேசுவ, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யாருன்னே தெரியாத மாதிரி பேசுவ. கொஞ்சம் கடுகடுன்னு வச்சுக்கிட்டு என்னடி என்ன உனக்கு? ஏன் இப்ப வழி வழி வந்து பேசுற? பேசாம போக மாட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாமே திட்டுவ. இங்க பாரு, நீ எப்பவும் ஒரே மாதிரியாவே இரு. இப்படி ஜாலியா பேசிட்டு அப்புறம் திட்டுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓய், யாரு ஜாலியா பேசுறா? நீ நீ இப்ப பேசுனது பல்ல காமிக்கிறேல? பல்ல காமிச்சா ஜாலியா பேசுறதா? சும்மா சேலையில அழகா இருக்கேன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். மிச்சப்படி உன் மேல உள்ள கோபம் தான். கோபமா? ஆமா. இங்க பாரு ராம். சரி ஓகே, ஆபீஸ் கிளம்பு. ஆபீஸ் கிளம்பா? நீ என்ன பண்ண போற? எனக்கு வேலை இருக்கு, நீ போ. நான் கொஞ்சம் லேட்டா வருவேன். வேலை இருக்கா? என்ன வேலை? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? வேற யார்கிட்ட போய் சொல்லுவியா? இங்க பாரு, நான் சிரிச்சுக்கிட்டே பேசும்போதே நீ நல்ல பிள்ளையா கேளு. ஒரு கோபப்பட்ட நீ தான் உட்காந்து அழுவ. நேத்தனமா என்னென்னமோ பேசுறீங்க மேடம். ஏன் தான் பெங்களூர் வந்தோமோ? என் கூட பெங்களூர் வந்தது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கோ? ஓஹோ, இதுக்குதான் நீ பல்ல காமிக்கிறியா? நான் கூட என்னமோ நீ நார்மல் ஆயிட்ட, எப்பவும் போல என்கிட்ட பேசுறேன்னு நம்பிட்டேன். நேத்து நான் அவ்வளவு தூரம் பேசுனதுக்காக நீ பல்ல காமிச்சு பேசுற? அப்படின்னு இல்லடி, உண்மையில இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் உன்கிட்ட சந்தோஷமா பேசினா இப்ப நீ மட்டும் ஆபீஸ் கிளம்ப மாட்ட. இன்னைக்கு நீ மட்டும் தான் ஆபீஸ் போற. இன்னைக்கு யாருக்கும் தெரியாம நம்ம ரூம்குள்ள நான் இருந்து யாரு எந்த பக்கமா வாரா, எதுக்காக உன்னை பயமுறுத்துறாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அதுக்காக இன்னைக்கு நீ தனியா ஆபீஸ் போய் தான் ஆகணும். டேய், என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியா இருக்க? இங்க பாரு, நான் பேசினதுக்காக நீ ஒன்னும் பல்ல காமிக்க வேண்டாம். நீ எப்பவும் போல உன் குணமாவே இரு. இந்த நடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. சரிமா, நான் நடிக்கல. நீ ஆபீஸ் கிளம்பு. ராம், நான் மட்டும் போய் எப்படி? நீ இல்லாம எனக்கு அங்க என்ன வேலை இருக்கு? வேலை ஜாக்கி சார் இன்னைக்கு அம்மா ஆபீஸ் ஒர்க் எல்லாம் செக் பண்ணி சென்ட் பண்ண சொன்னாரு. நீ நம்ம எம்டிக்கு சென்ட் பண்ணு. ராம், இது ஒண்ணும் அவசரம் இல்ல, எப்போ வேணாலும் பாத்துக்கலாம். நம்ம எம்டி இன்னைக்கு கேட்டாரு, போ. ராம், நான் மட்டும் தனியா எப்படி? நீ எப்போ வரையோ நானும் அப்ப வரேன். சிவானி, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதான் என்ன ஒர்க்? ஏய், ராம், ஒரு தடவை சொன்னா கேட்கவே மாட்டியா? ஒர்க் இருக்குன்னு சொன்னா சாரின்னு சொல்லி கிளம்பணும். இந்த இருக்கிற ஆபீஸ் போனாலும் போக முடியாதா? சொல்லடி, போக முடியுமா முடியாதா? ராம், இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் அன்பா சொல்லும் போதே நீ கிளம்புன்னு. போ, கரெக்டா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்துருவேன். 2 ஹவர்ஸ் தர? அதுக்குள்ள நாங்க போய் என்ன வேலை பார்க்க போறேன்? 2 பேரும் சேர்ந்து போனா என்ன? தெரியாத இடத்துல தனியா விடுற? எது தெரியாத இடம்? நம்ம இங்க வந்து 10 நாள் ஆச்சு. இந்த ஏரியாக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளதான் ஆபீஸ். அதுக்கு உன்னால போக முடியாதா? ராம், சொன்னா புரிஞ்சுக்கோ, கிளம்பு. ராம், உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. ஏன் ராம் இப்படி பண்ற? அப்படி என்ன வேலை பார்க்க போற? நீ இல்லாம நான் மட்டும். சரி ஓகே, ஏதோ காரணத்தோட சொல்ற. சிவானி, சொல்லு ராம். கிளம்புறியா? கிளம்புறேன். போ. போறேன் ராம். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு உன்னை விட்டுட்டு போகவே மனசு இல்ல. ஆனாலும் உனக்காக, நீ சொல்றதுக்காக போறேன். நீ பார்த்து கவனமா வா. ஓகே சிவானி, போயிட்டு வா. இனிமேல் நீ சந்தோஷமா இருக்கலாம். இன்னையோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். சிவானிய டெய்லி கஷ்டப்படுத்துறவன் எதுக்காக கஷ்டப்படுத்தினா, ஏன் கஷ்டப்படுத்தினான்னு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரேன். தைரியமா போடி. எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். நம்பிக்கை இருக்கு ராம், எப்பவும் நீ என் கூட இருப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. போறேன். ஏய், போயிட்டு வாரேன்னு சொல்லு. கிளம்புறேன் ராம், நீ கவனமா இரு. அப்புறம் இது கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன், அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாரி. ஒரு மாதிரி டென்ஷன். அந்த உருவத்தை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு படபடப்பு எல்லாம் சேர்ந்து நேத்து உன்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டேன். சாரி ராம், ரொம்ப ரொம்ப சாரி. ஏய், இப்ப எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, ஒருவேளை இதெல்லாம் உன்கிட்ட கேட்க முடியாம போச்சுனா?
ஏய் என்ன சொல்ற? ஒன்னும் இல்ல ராம், பாய். பாத்திரு. ஏய் நேரா பார்த்து போ. இருக்கட்டும் ராம், நீ சீக்கிரம் வா. ம். உனக்கு டாக்ஸி புக் பண்ணிருக்கேன். ஹோட்டலுக்கு வெளியே நிக்கிறாரு, பார்த்து போயிட்டு வா. ஓ, அதெல்லாம் செஞ்சிட்டியா? ம். கரெக்டா ஆபீஸ்ல இறக்கிட்டுருவாரு. அடுத்து நீ ஆபீஸ்ல இரு, வெளியே வராத. நான் வந்துடுறேன். கிளம்பு, டைம் ஆகுது. போக மனசுல ராம், என்னன்னு தெரியல. சரி ஓகே, நான் போறேன். ஏய் சிவானி, ஆபீஸ் போனதும் கால் பண்ண. ஓகே ராம். சிவானி, நீ ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. ஆனா நான் தண்ணி அனுப்புறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நானும் உன் கூட சேர்ந்து ஆபீஸ் வந்துட்டா திரும்ப இங்க வர முடியாது. இப்ப கூட நான் ஹோட்டலுக்கு வெளியே ஏன் வந்தேனா, ஹோட்டல்ல இருந்து நான் வெளியே வந்த மாதிரி காமிச்சுக்கதான். இனி நம்ம ரூமுக்கு போய் இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். சிவானி எவ்வளவு கஷ்டப்பட்ட. இனி நீ எப்பவும் கஷ்டப்பட மாட்ட. நான் பாத்துக்கிறேன்டி. நான் இருக்கேன் உனக்கு எப்பவும். சுடல சுடல, இங்க இங்க வா. சார், சுடல சிவானியா ஆபீஸ் அனுப்பிட்டேன். இனி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். சார், நேத்து மேடம் கோவப்பட்டப்ப கூட அந்த உருவம் கேட்டுட்டு தான் இருந்திருக்கோம் சார். எனக்கு என்னமோ அந்த உருவம் எங்கேயோ போயிட்டு வர மாதிரி தெரியல. நம்ம ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அப்பப்போ உங்க ரூமுக்கு ஏதோ ஒரு வழியா வந்துட்டு போறான்னு தான் தெரியுது. கரெக்ட் சுடல, நானும் அதைத்தான் யோசித்தேன். வெளியாள்களை இந்த ஹோட்டல்ல அந்த அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சுடல, இப்ப நம்ம ஆபீஸ் போன மாதிரி காமிச்சுக்கணும். ஆனா ஹோட்டலுக்குள்ள போய் அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே சார். சுடல, ஹோட்டலுக்கு இந்த பாதை மட்டும் தானா, இல்ல ஏதாவது அவசர வழி இருக்கு சார்? இல்ல நம்ம இப்ப என்ட்ரன்ஸ் வழியா போனா கண்டிப்பா நம்ம உள்ள வரத அந்த ஷாடோ பார்த்தா ஆனா நாம கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போனதாவே இருக்கட்டும், உள்ள போறதை யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. ஓகே சார், அதெல்லாம் பாத்துக்கலாம். இந்த ஹோட்டல்ல ரூம் பாய் எனக்கு தெரிஞ்சவன் தான். நான் அவங்கிட்ட சொல்லி வேற வழியே ஏற்பாடு பண்றேன். அப்புறம் சார், நான் அவங்கிட்ட சொல்லியவும் இந்த ரூம்ல யார் யார் ஸ்டே பண்ணிருக்கா, உங்க பேர் என்ன, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் நான் வாங்குறேன். சூப்பர் சுடல. எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னோட ரூம்க்கு வந்துரு. அங்க வச்சு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார். சார், நீங்க இங்கேயே இருங்க. ரூம் பாய்கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே சுடல. ரைட் சார், 5 minutesல வந்துடுறேன். இந்த ஹோட்டல்லையே தங்கிக்கிட்டு நமக்கு எதிராக எவனோ வேலை பார்க்கறான். சுடல சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல்ல யார் யார் தங்கியிருக்கா, அவங்களாம் எங்க இருந்து வந்திருக்காங்க, என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். டேய், நீ என்கிட்ட இன்னைக்கு சிக்காமையா போயிடுவ. வாரேன்டா வாரேன், உனக்கே தெரியாம உன் முன்ன வந்து நிக்கிறேன். என்னடி, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேமா. வீடெல்லாம் தொடச்சியா இல்லையாடி? தொடச்சிட்டேமா, காலையில எழுந்ததுமே தொடச்சிட்டேன். சரி சரி, பரவாயில்லடி. ஓரளவுக்கு கொஞ்சம் சுத்தமா தான் வீட்டை வச்சுக்கிற. எல்லாம் உங்க அம்மா சொல்லி கொடுத்த பாடமா? ஆமாமா. அம்மா, நீனும் இங்க வந்து 2-3 வாரத்துக்கு மேல ஆச்சு. சமையல் நல்லா செய்யற, வீட்டு வேலை நல்லா பாக்குற. இது வரைக்கும் நீ யாரையும் தேடி போனதும் இல்ல, உன்னை தேடி யாரும் வந்ததும் இல்ல. எங்க இருந்துடி வந்த? உன்னை பத்தின விவரம் ஒண்ணுமே தெரியல. வந்த நாள்ல இருந்து அழுதுகிட்டே இருந்தேன்னு பேசாம இருந்தேன். இப்பவாவது சொல்லலாம்ல, உன் அம்மாக்கார் யாரு, உங்க அப்பன் யாருன்னு? அம்மா, எனக்குன்னு யாரும் இல்லம்மா. ஏண்டி, யாரும் இல்லாம தான் பிறந்து வந்தியா? இல்லம்மா. அப்பனா உங்க அப்பன் ஆத்தா முகத்தை பார்த்ததே இல்லையா? எதுக்கு வைத்தன கேள்வி நம்ம கிட்ட கேக்குறா? எப்பவும் இப்படி பேச மாட்டாளே. இவகிட்ட உண்மையை சொல்லவா இல்ல பொய் சொல்லவா ஒண்ணுமே புரியலையே. என்னடி பாத்துக்கிட்டே இருக்கிறவ? அப்பன் ஆத்தா யாரு? எங்க இருந்தடி வந்த? அம்மா, செத்து பொழைச்சுதான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். எனக்குன்னு யாரும் இல்லம்மா. அது மாதிரி நானும் யாரையும் தேடி போகவும் மாட்டேன், என்ன தேடியும் யாரும் வரமாட்டாங்க. உண்மை சொல்லணும்னா நான் ஒரு அனாதை. அனாதையா? ஆமாமா. இதத்தான் வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. உயிரோட இல்லாட்டியும் உங்க அப்பா ஆத்தால பத்தி சொல்லலாம். எதுக்கு நீ சொல்ல மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல. சரிப்போ, உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுச்சோ அப்ப சொல்லு. இல்லையா, நான் சொல்ற வரைக்கும் இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இரு. நீ நல்ல வேலைக்காரிங்கிறதுக்காக தான் நான் இங்க வச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னதான், இங்கேயே எல்லான்னு நம்பிக்கிட்டு இருக்காத. இல்லம்மா, எப்பயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன். அப்படி இருக்கிறதா நல்லது. உண்மையிலே இந்த வீட்டு வேலையெல்லாம் நம்ம அம்மா சொல்லி கொடுத்த பாடம். இந்த வேலைலாம் நமக்கு இப்ப தெரியல, அவ்வளவுதான். இங்கேயும் இருக்க முடியாது. நமக்குன்னு இப்படி யாரும் இல்லாமயே போயிட்டாங்களே. இந்த கருப்பி வாரேன்னு சொன்னா ஏன் வரல? வீடு எதுவும் தெரியாம சுத்திட்டு இருக்காளா? அடுத்து போனும் பண்ணல, நம்மளும் போன் பண்ண முடியல.
சரி ஓகே, நடக்கிறது நடக்கட்டும், பாப்போம். சரி சரி, நின்னுக்கிட்டே இருக்காத. இந்த மாதிரி கைய கட்டிட்டு நின்னுகிட்டு இருக்கிறது, உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. காலையில தூங்கி எழுந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, நைட்டு நீ தூங்க போற வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும், புரியுதா? சரிங்கம்மா. வீட்ல யாராவது இருக்கீங்களா? எவடி அவ? என் வீட்ல வந்து யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறவ? கருப்பி வந்துட்டியா? என்னடி இது புது கெட்டப்பா இருக்கு? ஏய், நீ யார்? ஹலோ நாயு, நிறுத்து. அது என்ன கேட்ட? என் வீட்ல வந்து யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறதுன்னு? யார் வீட்டுக்கு போனாலும் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் உள்ள போக முடியும், புரியுதா? யார் நீ? வாய் துடுக்கா பேசுற? அது ஒண்ணு இல்ல நாயு, உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். என்னது, வேலைக்கு வந்திருக்கியா? வேலைக்கு வந்தவளுக்கு எதுக்குடி இவ்வளவு சிலுப்பட்டத்தனம்? அப்புறம் அப்புறம் என்ன சொன்ன? நாயுவா? அதென்னடி நாயு? உன்னோட பேரு நாயு தானே? ஏய், அதான் நாயுகின்னு சொன்னாங்க, கரெக்டான நாயு? பட்டி வச்சனா? நேத்து பிறந்த ஏலியன் குட்டி மாதிரி இருந்துட்டு நீ என் பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஐயோ நாயு, நேத்து பிறந்தா என்ன, இன்னைக்கு பிறந்தா என்ன, உன் பேரு எப்பவும் நாயு தானே? நாயகின்னு சொல்லலாம், நீ சொல்லலாம். நாயகியை விட நாயு தான் ரொம்ப ஸ்டைலா, அம்சமா, சூப்பரா இருக்கு. அப்படியே அப்படியே உனக்கே செஞ்சு வச்ச பேர் மாதிரி. ஏய் நிறுத்தடி. என்ன என்கிட்டே வா. அது நீ ஐஸ் வைக்கிறதுக்கெல்லாம் உருகுற ஆள் நான் கிடையாது. யார் நீ? எங்க இருந்து வந்திருக்க? அதுவா, நான் சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்தா? இங்க எதுக்குடி வந்திருக்க? என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? அது ஒண்ணு இல்லைங்க, சென்னையில ஒரு பெரிய வீட்ல வேலை பார்த்தேன். அவங்க இப்ப ஃபாரின் போறாங்களாம். ஃபாரினுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? அவங்களுக்கு ஆசைதான், ஆனா ஃபாரின்ல நமக்கு ஒத்துக்காதுங்க. அதான் நான் என்ன பண்ணலாம்னு கேட்டப்போ, சென்னையில என்னோட ஓனர் அம்மாவுக்கு உங்களை தெரியுமா, நீங்க ரொம்ப நல்லவங்க வல்லவங்க, போய் வேலை வேணும்னு கேளு, உடனே கொடுத்துருவாங்க. அங்கேயே தங்கிக்கலாம், அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், இங்கே விட அங்க ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தாங்க உடனே ட்ரெயினை பிடிச்சி இங்க வந்து இறங்கிட்டேன். அது யாருடி? சென்னையில எனக்கு தெரிஞ்சவங்க. ஐயோ நாயு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்னமோ, ஆனா உன்னை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சும்மா சூப்பர் ஸ்டார் மாதிரி நீ பேர் வாங்கி வச்சிருக்க, கலக்கறையே நாயு. ஏ நிறுத்துடி. இந்த மாதிரி வளவளன்னு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, ஏதோ வீட்டு வேலைன்னு சொல்லி வந்துட்ட. தங்குறது திங்கிறதுலாம் சரிதான், சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்க கூடாது. தங்கனா தின்னா போதுமே, எதுக்கு காசு? அப்படி நினைக்கிறவங்க தான் எனக்கும் வேலைக்கு வேணும். பாரு, 2 நாள் உன்னோட வேலையை பார்ப்பேன், எல்லாம் ஓகேனா தான் இங்க வச்சுக்குவேன். சும்மா வாய் பேசிக்கிட்டு ஓப்பி அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சேன்னா அடிச்சு பத்தி விட்டுருவேன். ஐயோ, வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பேன் நாயு. எவேணி, சொல்லுங்கம்மா. இவளையும் உன் கூட வச்சுக்கோ. என்னென்ன வேலை பார்க்கணும், எப்படி எப்படி பார்க்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடு. இந்த குப்பை இப்பெல்லாம் அப்பப்ப வேலைக்கு வராம விட்டுறா. எல்லாத்தையும் நீயா ஒத்தையில பாக்கணுமே நினைச்சேன். உனக்கு துணைக்கு ஒருத்தி வந்திருக்கா, பாத்தி எல்லா வேலையும் சொல்லி கொடு. சரிங்கம்மா. போடி போ. வந்தவன ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. என்ன வேலை இருக்கு ஏது வேலை இருக்குன்னு பார்த்து செய். நாங்கெல்லாம் சாப்பிட்டதும் நீ சாப்பிட்டுக்கலாம். ஓகே நாயு. அடியே, இந்த நாயுன்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. என்ன நாயு, உன்னை நாயு நாயுன்னு கூப்பிட்டு இந்த பேரை பயங்கரமா பிரபலப்படுத்தலாம் நினைச்சேன். நீ என்னன்னா? நீ ஒன்னும் பண்ண வேணாம், ஒழுங்கா அம்மான்னு கூப்பிடு. ஐயே, எங்க அம்மா நான் இப்படி இருக்க மாட்டா. ஏய் நாயு, ஆய் இருக்கிற அளவுக்கு இப்ப வேலை இல்லாட்டி அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன்டி. கருப்பி, வேணி. ஏய் கருப்பி, நம்பவே முடியலடி, கரெக்டா இங்க வந்துட்ட. ஆமா, இது பெரிய இந்த இடம். ஆமா, என்னடி சென்னையில இருந்து வந்தேன்னு சொன்ன? அப்பெல்லாம் சொன்னாதாண்டி நம்புவா. இவளை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஓசிக்கு இப்படி வேலைக்கு ஆள் கிடைச்சா போதுமாமே, இவளெல்லாம் சக்கையா புழிஞ்சிட்டு அனுப்பி விட்டுவாளாம். உங்களுக்கு தேவை ஓசிக்கு வேலைக்கு ஆளு. ஊருக்குள்ள ஃபுல்லா விசாரிச்சுட்டு ஒரு பிளான போட்டுட்டு வந்தேன். பாத்தியா, சென்னையில இருந்து வந்தேன்னு சொன்னானே சரின்ட்டா. ஆமாண்டி, நானும் எனக்கு யாரும் இல்லைன்னு உடனே வேலைக்கு வாங்க கூப்பிட்டு வேலை பார்க்க வச்சிட்டா. சரி போய் தொலைறா. ஏய், அப்புறம் ஊருக்குள்ள எல்லாரும் எந்த கழுதைகளை பத்தியும் பேசாத. சொல்லுவாங்கல, நம்ம நல்லா இருந்தாலும் சரி இல்ல கெட்டு போனாலும் சரி 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு. அதுதான் இப்ப நம்ம ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட். இங்க பாரு வேணி, இப்ப நான் இங்க வந்ததே உனக்கு துணையா இருக்கணும் தான். நம்ம 2 பேத்துக்கும் பழப்பம் தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த நாயும் சும்மா இருக்க மாட்டா. 2 பேரும் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிடி. ஏய், அப்புறம் ஊர் தலைவன் அவன் நல்லா தின்னு கொளுத்து போய் தான் இருக்கான். கவனிப்பா வேணி, இப்படியே நம்ம நிலைமை இருக்க போது. இப்ப கூட இங்க ஊருக்கு வந்தது அவன் கிட்ட போய் சொல்லி வயிறு வலி, இப்படியே வயிறு வலிச்சா நான் செத்து போயிருவேன், டவுன் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னடி, அவளும் இந்த நாயகி மாதிரிதான் நம்மள சக்கையா புளிவாங்க. என்ன பண்ண, நாமெல்லாம் வேலைக்காரங்களா ஆயிட்டோம். சரி விடுடி, இதெல்லாம் ஒரு நாள் மாறும். மாறும்டி, ஆனா அதுவா மாறாது. நாம தான் மாத்தணும். கண்டிப்பா மாத்துவோம்.
ஒரு கை தட்டினா ஓசை வராதுல, 2 கையும் தட்டினா தானே ஓசை. நம்ம 2 பேர் சேர்ந்துட்டோம். இனி கலக்கு கலக்குன்னு கலக்குவோம். இனி நம்ம 2 பேரோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். மணக்குது. என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு? தெரியல சுபா, வள்ளியக்கா தான் கூப்பிட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னு தெரியல. வள்ளியக்கா வந்தாச்சா? ஹோய், நான் வர சொன்னது மதியம் மட்டும். நீங்க 2 பேரும் என்ன எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்க? நீங்க வர சொன்னதுலாம் எனக்கு தெரியாது வள்ளியக்கா. மதியம் வாசுகியும் கிச்சனுக்கு வந்தாங்க, நானும் கூடவே வந்துட்டேன். சாரிதான், புள்ளத்தாச்சி புள்ளைக்கு சூப் வச்சு கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். நீங்க என்ன எக்ஸ்ட்ரா 2 பேரு? கிளம்புங்க கிளம்புங்க. வள்ளியக்கா, அவ புள்ளத்தாச்சி புள்ளனா, நாங்க புள்ளைங்க. இன்னும் சின்ன புள்ளைங்க தான். சும்மா வச்சு கொடுங்க, நாங்களும் குடிப்போம். ஆமா ஆமா, நீ ரொம்ப சின்ன பிள்ளைதான். வள்ளியக்கா, சும்மா தான் நான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணவா? ஐயோ இல்லம்மா வாசுகி, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரிக்கா, அப்படா நீங்க மதிக்கு சூப் எடுத்து கொடுங்க, நான் ரூமுக்கு போறேன். வாசுகி இரு போலாம். இல்லக்கா, உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிட்டு வாங்க. ஐயே, அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? அதெல்லாம் நாமளும் கொஞ்சம் சாப்பிடலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. வள்ளியக்கா, போங்க போங்க, சூடா எடுத்துட்டு வாங்க, அப்படியே லைட்டா மிளகு பொடி தூவி. சுபா கண்ணு, என்கிட்டயே வா. போங்க வள்ளியக்கா. சரிக்கா, நீங்க 2 பேரும் இருங்க, நான் ரூமுக்கு போறேன். ஏய் இரு, அது என்ன எப்ப பாரு நீ மட்டும் எங்களை விட்டுட்டு கிளம்புற? நானே முடியாதவன் நின்னுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் என்ன? ஆமா ஆமா, ரொம்ப முடியலதான். அங்கங்க முடியாம போக போக ஆளுங்க தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. பின்ன என்ன கவலையா? ஏய் என்ன சொல்ற? நேத்து பார்த்தோம் வீராமச்சான் பண்ண அலப்பறைய. அதெல்லாம் நீ எதுக்குடி பார்த்த? உங்க ரூம்ல வச்சு பார்த்தா ஏண்டி பார்த்தேன்னு கேளு. ஹால்ல வச்சு தானே? ஐயோ சரி ஓகே ரொம்ப வெக்கப்பட்டுக்காத. அட்டி வாங்குவடி போ. வள்ளியக்கா ரெடி ஆயிடுச்சா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரவா? இது ஒரு 5 நிமிஷம் மட்டுமா? அக்கா, எப்படிதான் சூப் செஞ்சாலும் ஆனா நீங்க செய்யற சூப்புக்கு ஈடாகாதுக்கா. ஐயோ குடிக்கவே ஒரு ஆசையா இருக்கு. சூப் ரெடி பண்றேன்னு சொன்னதுமே நான் ஓடி வந்துட்டேன். அப்பனா பாத்துக்கோங்க உங்க சமையல் எப்படின்னு. ஏய் மதி, வள்ளியக்கா சமையலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லவா? என்னடி? பாரு, நம்ம வாசுகி இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆகுது? என்ன கேள்வி? 3-4 மாசம் ஆகுமா? ஆனா வாளையும் வயிறையும் பாரு. இங்க நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஆளும் சத்து வச்சுட்டு வரா, வயிறு பாரு தொந்தி வச்சுக்கிட்டு இருக்கு. நானும் கவனிச்சேன்டி, வாசுகி வந்ததை விட இப்ப கொஞ்சம் சைனிங் ஆயிட்டா. அதை விட ஆள் கொஞ்சம் பூசுனாப்ல. நல்லாவே இருக்கா. இதெல்லாம் எப்படி நினைக்கிற? அம்மா வள்ளியக்கா சமையல். ஆமா ஆமா, அது என்னமோ கரெக்ட் தான். என்னதான் நம்ம காலையில டிஃபன் அரைக்குறையா செஞ்சாலும் மதியம் வந்து சுட சுட விதவிதமா வள்ளியக்கா சமைச்சு கொடுப்பாங்க பாத்தியா? அந்த சமையலுக்கு ஈடு எதுவுமே இல்ல. ஆமா மதி. சரி சரி சரி, போதும் போதும். ஒரு சூப்புக்காக என்ன பத்தி இவ்வளவு பெருமையாவா? இங்க வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு சொன்னீங்களே, வாசுகி பூசின மாதிரி வந்துட்டானு, அதே நம்ம கன்ஃபார்ம் உண்மைதான். வயிறும் லேசா எட்டி பாக்குது. என்னோட சமையல் சாப்பிட்டுங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமை. இதுக்காகவே உங்க 3 பேத்துக்கும் இப்ப நான் சூப் கொண்டு வரேன். வள்ளியக்கா நிஜமாவா? நிஜமாதான் சுபா. ஐயோ சும்மா பேசினதுக்கெல்லாம் சூப்புனா இன்னொரு 4-5 பிட் எக்ஸ்ட்ரா போட்டு பேசிருப்பேனே. நீ என்ன பேசினாலும் அதே சூப் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி ஓகே போங்க போய் கொண்டு வாங்க. மதி. சுபா இரு, அங்க வரேன். என்னடி? இல்ல மதி, நேத்து ரொம்ப முடியாம படுத்திருந்த, இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி ஒரு நாள் நல்லா இருக்க, ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருக்க? அது என்னமோ எனக்கே தெரியல. ஒவ்வொரு நாளும் கிடையாது, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்கவே டிஃபரெண்ட் இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு நேரம் ரொம்ப படுத்துது சுபா. இன்னும் 50-55 நாள் கூட ஆகல. இப்பவே இந்த பாடுனா இன்னும் 3 மாசம் ஆச்சுனா? இப்ப என்ன மதி, நம்ம வீட்ல பாக்குறக்க ஆள் இல்ல, ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பாத்துக்கலாம். நீ ஃப்ரீயா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அதுவே போதும். ஆமா சுபா, இவங்க எல்லாம் விளையாட்டா பேசினாலும் அதான் உண்மை. நமக்கு இப்ப வயிறு தெரிய ஆரம்பிக்குது, அதுக்காக தான் சேலை இப்படி கட்டணும். அதையே மீறி இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா ஐயோ இப்ப என்ன பண்றது? இதே மாதிரி மரகதம் சித்தி இல்ல அத்தை யாரும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு நாள் நானாட்டுக்கு இருந்தேன், ஆனா இனி எப்படி? சரி ஓகே, தெருக்கிட்ட போய் சொல்லலாம். சுடலை என்ன இது? எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், ஆனா ஒரு சின்ன புழு கூட கிடைக்கல. இந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறவங்க பூரா ஒர்க் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, இல்லாட்டி சுற்றுலாவுக்கு வந்தவங்க, அவங்க தான் இருக்காங்க. மிச்சப்படி வெளியாட்கள் யாருமே இந்த ரூம்ல இல்ல. அப்பனா இங்க ஐயோ சுடலை எனக்கு குழப்புது. உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு சார். இதுல உள்ளவங்க எல்லாரோட டீடைல், போன் நம்பர் எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல நம்ம யாரும் சந்தேகப்பட முடியும்? அதான் சுடல இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணல. அப்படின்னா யார் அது? இவ்வளவு தூரம் செக் பண்ணியும் இந்த ஹோட்டல்ல இல்லாத ஆள்னா
நாம இந்த ஹோட்டல்ல பின்வாசல்ல இன்னொரு வழியா வந்தப்போ ஹோட்டல்ல பெரிய பெரிய பைப்பை வெளியே பார்த்தோம். ஏன் வர்றவன் அந்த பைப் வழியா வரக்கூடாது? இருக்கலாம். ஏன்னா ரூம் ஃபுல்லா கண்ணாடி விண்டோ, எல்லாத்தையும் கவர் பண்ணி ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. விண்டோவை ஒருவேளை ரிமூவ் பண்ணி திரும்ப லாக் பண்ணி. கரெக்ட் கரெக்ட், நாம கெஸ் பண்ணபடி தான் இருக்கோம். ஹோட்டல்ல பின்னாடி பைப் வழியா மேல ஏறி நம்ம ரூமோட ஸ்கிரீன் பின்னாடி தெரியாத மாதிரி நின்னுட்டு சிவானிய பயமுறுத்திட்டு வந்த வழியில இறங்கி போயிடுறான். ரைட், இப்படியே தான். ஏன்னா அந்த ஷேடோ தெரிஞ்சப்பலாம் அடுத்த செகண்ட் நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்ச மாதிரி தான் இருந்தது. அப்பனா ஸ்கிரீன் பின்னாடி தான் ஒளிஞ்சிருந்திருக்கான். அந்த வழியா தான் வந்திருக்கான், அந்த வழியா தான் போயிருக்கான். இந்த ஹோட்டல், இந்த ரூம்ல நம்ம எம்டி புக் பண்ணது ரொம்ப சேஃபா இருக்கும். நான் தப்பு கணக்கு போட்டது தப்பா போச்சு. இருக்கிற இல்ல மொளை முழுங்கிங்க. இவ்வளவு கொடுத்தாலும் முழுங்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசை யார் யார்கிட்ட கொடுத்தாங்களோ, என்னென்ன பண்ணாங்களோ, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒத்து போறாங்க. இது அந்த ஷேடோ மட்டுமே செய்ய முடியாது. இது எவனோ ஒருத்தன் இதெல்லாம் செய்ய வைக்கிறான். யாரவே இதுக்காக சிவானிய பயமுறுத்தணும்? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டோரோட விண்டோவை ஃபுல்லா திறக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணுவோம். ஸ்கிரீனை ஃபுல்லா தூக்கி எறிவோம். இன்னைக்கு நைட்டு ஹோட்டலுக்கு பின்னாடி போய் வெயிட் பண்ணுவோம். எவன் வாரான்னு கண்டுபிடிக்கிறேன். சார் சுடல, நான் கெஸ் பண்ணது கரெக்ட்னா இன்னைக்கு நைட்டே அவன் நம்ம கிட்ட மாட்டுவான். ரொம்ப தேங்க்ஸ் சுடல, இவ்வளவு தூரம் நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. இந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ரூமுக்கு வந்து போற சிசிடிவி கேமராவும் செக் பண்ணோம். அதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க. இவ்வளவு விஷயத்துல சிக்காதவன் ஆனா ஒரு சின்ன விஷயத்துல சிக்குவான். கண்டிப்பா சார், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். கரெக்ட் சுடல. சரி நீங்க போங்க, இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு வாங்க. இந்த ஸ்கிரீன் எல்லாம் எடுத்துட்டு விண்டோவெல்லாம் லாக் பண்ணணும். ஓகே சார். அப்புறம் சுடல, இன்னைக்கு நைட் ஃபுல்லா என் கூட இருங்க. சரிங்க சார். ஓகே சுடல, இப்ப போய் கொடுத்துட்டு வாங்க. ஹலோ சார். எஸ் கமிங். ஏய் சாரி லடி மேடம். ஆமாண்டி. வாங்க கேர்ள்ஸ். டுடே காலேஜ்ல இருந்து வந்தவங்க நீங்க தானா? எஸ் மேம். மேம், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறது அப்பனா நான் தான். ஓ ஓகே மேம். மேம் இப்போ நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? எஸ் மேம், எங்களுக்கு ஒன்றும் புரியல. காலேஜ்ல இருந்து நேரா ட்ரைனிங்னு வந்துட்டோம். நான் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். என்ன பார்த்ததுமா? ஏன் ஏற்கனவே என்ன மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, சார்னா கொஞ்சம் பேச வைக்க கஷ்டமா இருக்கும். இது உங்களை மேம்னு பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷமாச்சு. ஓ அப்படியா? இந்த பயம் பதட்டம் இதெல்லாம் இங்க வேண்டவே வேண்டாம். யார்கிட்ட நீங்க என்ன டவுட் கேட்டாலும் எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு மெயின் இன்சார்ஜ் நான் தான். ஓ ஓகே மேம். அங்க சார் சொல்லி விட்டுருப்பாங்களே, உங்களுக்கு இந்த பிரான்ச்ல தான் ட்ரைனிங். உங்களுக்கு ஓகேவா? ஓகே மேம். வேற என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணு இல்லம்மா, அங்கதான் உங்களுக்கு ட்ரைனிங் கன்ஃபார்ம் பண்ணது. ஆனா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் 2 நாளுக்கு முன்னே அங்க வந்துட்டாங்க. உங்களுக்கு அங்க ட்ரைனிங் போறனால உங்களை இங்க மாத்தி விட்டுட்டாங்க. உங்களுக்கு இங்க ஒன்னும் கஷ்டம் இல்லையே? இல்ல அதெல்லாம் கஷ்டம் இல்ல மேம். சரி ஓகேமா, நம்ம ஆபீஸ் பக்கத்திலே ரூம் இருக்கு. நீங்க அங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். மேம் சொல்லுமா. இல்ல ரூம்ல யார் யார் இருப்பாங்க? தெரிஞ்சவங்களா? உங்களை மாதிரி ட்ரைனிங் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நானும் இங்க உள்ள ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். மேம் நீங்களும் இங்க தானா? ஆமாமா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு ஓகேனா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். உங்க ஓசூர் பிரான்ச்சை விட இங்க பெங்களூர் பிரான்ச் உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே மேம். சரி இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஓகே, முத வாங்க, ஆபீஸ் எல்லாம் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் நீங்க இந்த ஒர்க் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே மேம். சரி ஓகே, வாங்க போலாம். பூஜா போலாமா? போலாண்டி. சிந்து சொல்லு பூஜா. நம்ம அந்த ஆபீஸ் போனதை விட இங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம்ல? ஆமா பூஜா, எனக்கும் அதே எண்ணம் தான். இந்த மேமும் நல்லா பேசுறாங்க. நமக்கு ட்ரைனிங் கொடுக்க போறவங்களும் இவங்க தான். அப்படிங்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சிந்து. சரி ஓகே, இங்க பாரு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவனி. நானும் தான். அப்புறம் நம்ம 2 பேத்துக்கு ஏதாவது டவுட்னா மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். 10 நாள் ட்ரைனிங் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்புறம் படிச்சதும் வேலை, இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காதுடி. கண்டிப்பா பூஜா, ட்ரைனிங்க சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிடி. கேர்ள்ஸ், உங்க நேம் என்ன? என் பேரு சிந்து மேம். என்னோட பேர் பூஜா. ஓ ஓகே சூப்பர். சிந்து பூஜா வாங்க. இன்னைக்கு ஏற்கனவே நீங்க அங்க இருந்து இங்க வந்தனால டைம் ஆயிடுச்சு. உங்களோட ட்ரைனிங் டைம் 3 மணி வரைக்கும் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மேம். சரி வாங்க போவோம். சரிங்க மேம். டேய் டேய் டேய், என்னடா என்ன சொல்ற? இந்த பொண்ணை விசாரிக்கணுமா? டேய் ஆமாண்டா ஜீவா, எப்படி விசாரிக்கிறது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என்ன பார்த்தாலே அவ பேச மாட்டா, நல்ல திட்ட வேணா செய்வா. என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது நீயா வந்து சிக்கிட்ட. சிக்கிட்டேனா? ஆமாண்டா. சரத்து
இங்க பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அதான் அந்த பொண்ணை உன் தங்கச்சிய தத்து எடுத்துட்டேல. ஏய், நான் எப்படா தத்து எடுத்தேன்? செத்த நேரத்துக்கு முன்ன. டேய் டேய், இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லையா? என்னடா என்னடா? நான் கூட உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ, அந்த பின்னாடி ஃபாலோ பண்ற போல. சரி ஓகே தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் உன் மேல ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணுவோம் நான் நினைச்சேன். ஆனா லூசுத்தனமா அந்த பொண்ணை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. பிடிச்சிருக்குன்னு ஹெல்ப் பண்ணியா? டேய் கிறுக்கா, ஒரு பொண்ணை பிடிச்சா நான் இதுக்குள்ள ஹெல்ப் கேக்குறேன். ஐயா நேரடியா அந்த பொண்ணு முன்ன போய் நின்னு கண்ணுக்கு கண் நேருக்கு நேர் பார்த்து, இந்தாப்புல எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, கல்யாணம் கட்டிக்கிறியா அப்படின்னு போய் கேட்டுவேன். யார்கிட்டயே நான் இதுக்குள்ள உதவி கேட்கணும்? எப்பா சரத்து, உன்னை பத்தி தெரியாம உள்ள வந்துட்டேன். இதோட இந்த விஷயத்தை விட்டு அவ்வளவுதான். அதெல்லாம் விட முடியாது. என்ன சொன்னா? என் அண்ணன் போலீஸ் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில போட்டு களி திங்க வைப்பான்னு சொன்னான். ஏண்டா நீ திங்க வச்சிருவ? டேய் இதெல்லாம் அவ சொன்னது, அவகிட்ட போய் கேளு. யார் சொன்னா என்ன? நீ தானே அவளுக்கு அண்ணன். ஏய் அந்த பொண்ணு ஏதோ அவளை காப்பாத்திக்கிறதுக்காக சொன்ன போயிடா. இங்க பாருடா மச்சான், எனக்கு அதெல்லாம் தெரியாது. மச்சானா? நீ எனக்கு மச்சான் தானே? ஆமா ஆமா. என்ன ஆமா தானே? இப்ப எதுக்குடா இதெல்லாம் கேக்குற? இங்க பாரு ஜீவா, அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. பிரச்சனையா? ஆமா அதெல்லாம் அப்புறம் விளக்கமா சொல்றேன். ஆவாததெல்லாம் விளக்கம் இல்லாம பேசு, ஆகிறதான் அப்புறமே சொல்லு. ஏய் கேளுடா முத. சொல்லு. இனி அந்த பொண்ணு எங்க வரா எங்க போறான்னு வாட்ச் பண்ற. யாரு? நான்? பிறகு நானாடா வாட்ச் பண்ண முடியும்? ஏய் இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு அண்ணனா நீ தான் பொறுப்பா இருக்கணும். பொறுப்பாவா? எங்க போனாலும் சரி கூட போ. அப்பதான் நீ அண்ணனே கிடையாதுடான்னு சொல்லி செருப்பால அடிப்பா. டேய் அது வேற இது வேறடா. இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேனா, இந்த பொண்ணோட டீடைல் ஃபுல்லா எனக்கு தெரியணும். என்ன டீடைல்டா? அதான்டா அந்த பொண்ணோட கேட்கணும். சப்பா. இதுக்கே மூச்சு வாங்கினா எப்படி? இங்க பாரு, நாம இப்ப 2 பேரும் செய்யறது அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரோஜனமா இருக்கும். அதாவது அந்த பொண்ணை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்ம 2 பேரும் இப்ப காப்பாத்த போறோம். அப்படியா? இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் நீ டெய்லி கரெக்டா செய்யற. நான் என்னன்னு கேட்க சொல்றேனோ அதெல்லாம் அந்த பொண்ணுட்ட எப்படி பேச்சு கொடுப்பியான்னு தெரியாது. பேச்சு கொடுத்து எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ற. ஐயோ ஈஸ்வரா, இவங்கிட்டயா நான் மாட்டணும். கொடுமை. ஏமா பொண்ணே, என்ன நீ சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? அண்ணன்னா சொல்லுவ, ஒரு தம்பின்னு சொல்லிருக்கலாம், இல்ல ஒரு மச்சான் மாமா டார்லிங் கூட சொல்லிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அண்ணன்னு சொல்லி என் ஜோலியும் முடிக்கிறியேமா. ஏய் ஜீவா, என்னடா? ஒண்ணு இல்லடா, உன்னை ஏன் தான் பார்த்தோமோன்னு யோசிக்கிறேன். என்னையா? சோ அந்த பொண்ணடா. சரி அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்ப வீட்டுக்கு வா. இந்த பொண்ணுட்ட என்னென்ன பேசணும், எதை கேட்கணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்றேன். டேய் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அதெப்பதான் சொல்லுவ? நீ தான் என் நண்பனாச்சே. சோ சாவடிக்கிறான்டா. சரி வா வீட்டுக்கு கிளம்பு. நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. நான் ஆபீஸ்க்கு. இனிமேல் ஆபீஸ் போய் என்னடா பண்ண போற? வா வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம சோழி முடிஞ்சு. என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. திடீர்னு யாராவது ஏதாவது கேட்டா என்ன சொல்லன்னு ரொம்ப பயந்துட்டேங்க. பயந்தது பதட்டம் அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் வள்ளி அக்கா சூப் கொடுத்தாங்களா இல்லையா? சூப்பா? ஆமா, மதியம் இன்னைக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, கடைசியில கொடுத்தாங்களா கொடுக்கலையா? ஐயோ என்னங்க, அதான் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது மதியக்காவும் சுபாவும். ஐயோ வாசுகி, அதெல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் நீங்க சூப் குடிச்சீங்களா இல்லையா? குடிச்சேங்க, வள்ளி அக்கா கொடுத்தாங்க. ஓ ஓகேங்க. ஏன்னா மதியனை விட உங்களை தான் நல்லா கவனிச்சுக்கணும். என்ன பண்ண, நம்மளோட சூழ்நிலை நினைச்சுக்கோங்க. இருங்கங்க, உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போய் நான் நல்லா பாத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். என்னங்க, அதெல்லாம் நீங்க என்ன நல்லா பாத்துக்குவீங்க, அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. இப்போ யாராவது திடீர்னு என்கிட்ட கேட்டா மதியக்கா சுபாவை விடுங்க, மரகத சித்தியோ இல்ல அத்தை 2 பேரும் யாராவது கேட்டுட்டா நான் என்னங்க சொல்றது? என்னங்க, இதெல்லாம் ஒரு பெருசா கேட்க மாட்டாங்க. அவங்களே சும்மா விளையாட்டுத்தனமா உங்களை கிண்டல் பண்ணிருப்பாங்க. இல்லங்க, அவங்க விளையாட்டுத்தனமா தான் சொன்னாங்க. ஆனா குற்றங்களை நெஞ்சு தானங்க குறுகுறுக்கும். என் மனசு கஷ்டப்படுதுங்க. இப்படிலாம் பேசுனீங்கன்னா நானும் தான் கஷ்டப்படணும். என்னங்க சொல்றீங்க? அது அப்படிதாங்க. என்னங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க பாருங்க, பாப்பா ஊருக்கு வரட்டும். பாப்பா ஊருக்கு போற டைம் நாமளும் இங்க இருந்து கிளம்பிட்டா அப்பா அம்மாக்கு வீட்டுக்குள்ள என்னமோ மாதிரி இருக்கும். அதனால பாப்பா வந்ததும் இங்க படிக்க போறதா சொல்லி ஊட்டிக்கு கிளம்புவோம். இங்க பாருங்க, நான் எந்த ஏற்பாடும் பண்ணாமலாம் இல்ல. ஊட்டியில நம்ம தங்கருக்கு ரூம் ரெடி, அப்புறம் நாங்க போய் பார்க்க வேலை ரெடி, வீட்டுல சம்மதம் வாங்கணுங்க, அவ்வளவுதான். அதுவும் நம்ம பாப்பாக்காக வெயிட்டிங். உங்களுக்கு ஓகே தானே? இல்ல ஒரு மாதிரி இருக்கு, இங்க இருக்க முடியலன்னா சொல்லுங்க, இப்ப கூட கிளம்பலாம்.
அச்சச்சோ, என்னங்க பேசுறீங்க? இங்க இருக்க முடியலன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த வீடு ஒரு கோவிலுங்க. இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு யாருக்கும் போக மனசு வராது. வாசுகி. ஆமாங்க, இப்ப கூடங்க ஊருக்கு வரத நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இத கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? நம்ம வீட உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குல, அதனாலதான். ஆ, ஆமாங்க. என்னங்க, நான் ரொம்ப பயத்துல இருந்தேன். நீங்க நார்மலா பேசுறீங்க. இதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணே இல்ல. என்னானாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகேங்க. என்னங்க? சொல்லுங்க. இல்ல, நாளைக்கு ஒரு நாள் கனவு கண்ட மாதிரி அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா? ஏங்க ஏன் அப்படி பேசுறீங்க? இல்லங்க திரு, உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. உங்களை மட்டுமே நம்பிதான் நான் இருக்கேன். எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் திரு. என்னதுங்க பிடிக்குமா? ஆ, ஆ, இல்லங்க, இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அப்படி ஒரு நிலைமை என்னைக்கும். வரவே வராது, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ம், அப்புறம் ஒன்னு சொல்லவா? என்னங்க? இல்ல, எப்பவும் சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா இருப்பீங்க. இன்னைக்கு உங்க அழகு கொஞ்சம் குறையுது. அதான். போதும் போதும் போதும், இப்போ ஓகே. இதான் நீங்க. எப்பவும் இதே மாதிரியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரிங்க. திரு, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல காணாம ஆக்கிற. உன் கூட இருக்கிற இப்படி ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு வாழ்றேன். சந்தோஷமா இருக்கு திரு. என்னங்க, எதா இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேட்க மாட்டேங்குதுல. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, மனசுக்குள்ள உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்படியா? ஓகே ஓகே, அத மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வெளியெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி என்ன அடுத்த ஆளாக்காதீங்க. அதாங்க, என்ன அடுத்த ஆளாக்காதீங்க. ஓகேவா? சரிங்க. என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரி.